ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோங்கோ அடுக்கலை. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு சிக்கன் வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த சிக்கன் வறுவல் மசாலாக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம அரைக்கிறதுக்கு சேர்க்குறோன்னு பார்க்கலாம். அதை நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் போல் கொத்தமல்லி விதை, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 5 வரமிளகாய், அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம சோம்பு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப கருகருக்கு விட்டுறாதீங்க. லைட்டாக அந்த கொத்தமல்லி கலர் சேஞ்ச் ஆரம்பிச்சோன்னே நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாமே நல்லா நம்ம வறுத்தாச்சு. ஸோ இதை நம்ம எடுத்து ஆற வச்சு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன் வறுவலுக்கு ஒரு பேனில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தான் விடணும். இப்போது இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயம் இருந்தால் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 to 20 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது நல்லா வதக்கி விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த இந்த வறுவல் மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். இது இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். ஸோ இதை அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நீங்கள் ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போது இந்த மசாலா பாருங்கள் நல்லா வதங்கணுன்னு நான் சின்னதாக 2 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு வேறு தேங்காய் எதுவுமே அரைச்சி ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த தக்காளியில் இருக்கிறது தான் நம்மளுக்கு கிரேவியாக கிடைக்க போகுது. ஸோ அதனால நம்ம 2 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்கு. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலக்கி விட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும், மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அடுப்பு நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மசாலா கெட்டியாக இருக்கனால கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், இந்த தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். போன்லெஸ் இல்லை, வித் போன் தான் நான் எடுத்திருக்கேன். எலும்பு இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ மீடியம் சைஸ் கொஞ்சம் இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. இப்போது இது நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே வேகட்டும். இப்போது ஒரு 5 நிமிஷம் போல் ஆச்சுங்க. இதில் நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் போல் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுட்டு 5 நிமிஷம் நம்ம ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு எப்படி கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அதை சுண்டை வச்சு எடுத்துக்கணும். ஸோ இப்போ அந்த 15 நிமிஷம் நான் இதை மூடி வச்சு எடுத்துக்கிறேங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நடுவில் எடுத்து ஒரு தடவை கிளறி விட்டுறலாம், 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும், ஹையில் வைக்க வேணாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலரி விட்டுருங்க எடுத்து. இப்போ பாருங்கள், 15 மினிட்ஸ் போல் ஆச்சு. ஸோ நம்ம இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி சிக்கன் கூட நல்லா கோட் ஆயிருக்கு. இனி இதை ஓப்பனில் ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம
வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு போதுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னும் ட்ரையாக வேணும்னா ஒரு 5 நிமிஷம் போல் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆச்சு. இதில் கடைசியாக கொத்தமல்லி தூவி நம்ம இன்னி இறக்கிக்கலாம். டிப் ஆஃப் த டேங்க, இன்றைக்கி நம்ம பண்ண சிக்கன் வறுவல் ரெசிபிலேயே நீங்கள் கடைசியாக இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் வந்து குட்டி குட்டி பீஸாக நீங்கள் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வந்து அந்த கிரேவிலே வந்து கொஞ்ச நேரம் வதக்கி விட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே வர ஒயிட் ஐகான் ப்ரெஸ் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.